இப்பவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? யோ என்னையா இது? தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. நான் குமார் அவசரப்பட்டிய நான் கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்லை நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்ணுறேன்றேன். இல்லை எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எங்கள் அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லி போகிறா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். சாப்பிட உட்காந்தாச்சு, சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா இருந்தால் இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உப்புமா எண்ணெயில் செஞ்ச நெய்யில் செஞ்சிருக்கலாம்ல. இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்குது, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். எல்லாருக்குமே புரியும். ஸ்பெஷல் சார் கொஞ்சம். சரி, உங்களுக்கு பொண்ணு, உங்கள் பொண்ணு ஸ்பெஷலு. போதுமடா டேய் முடியுமாடா. உங்கள் அப்பாவும் கேட்டுக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார், பட் நம்மள அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. அப்படின்னா அது எங்கள் அப்பா வந்தால் அப்படி செய்வார், எங்கள் அப்பா வந்தால் அப்படி செய்வார், அது ஏன் அப்பாவை இழுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் பண்ண முடியாது சார். ஐயோ ராமா. ஒப்பீனியன் ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. அதான் விதிங்கிறது. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. மற்றவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. எங்க அப்பா பக்கத்துலயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். மாமனார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் படி ஓஎம்ஆர்லயே நாங்க இருந்திருப்போம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. டேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. டெபினெட்லி பூ வாங்கிக்கோமானா 3 கடையில் கேட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்காரு, ரேட்டை விசாரிச்சு வாங்க சொல்றாரு. இனிமேல் எவனாலும் வாங்க முடியுமாடா? வளர்த்துட்டாங்கன்னா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்னை பற்றியே பேசிட்டு உங்கள் அப்பா வளர்த்தாரா? ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். இது நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னு நான் எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் நான் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். எங்கெல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருக்காங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? நான் எங்கள் அம்மாட்ட எப்பயாச்சும் மாதத்தில் ஒரு டைம் இல்லை எப்பயாவது தான் கால் பண்ணுவேன். என்ன பேசுகிறீங்க, ஸ்பீக்கர் போடு. உனக்கு பிரைவசி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்க நல்லது கிட்ட எதுக்கும் கூட்டி போக மாட்டேங்கிறீங்க, வெளியே தரவும் வர்றதில்லை. இனி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்பா கிட்ட சொன்னா இப்போ உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. டேய் எப்படி எழுஞ்சிக்கும் போது அவர் தான் காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விடுவார் அவங்க பொண்ணை. ஸோ அதே மாதிரி நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க சார். என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ. நீ ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்றது, முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்றதெல்லாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கு. அது கஷ்டமா இருக்கு. இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுவுமே அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இது கஷ்டம் இல்லையே. இல்லைங்க சார். பொண்ணுக்காக தியாகம் பண்றியா நீங்க? அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகும், அப்போ செய்யலாம். ஒரு 4th வீக் நான் கேட்குறேன், என்னமே எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு. அங்கே என்னதான் இருக்கு, அப்பா இருக்காரு. ஐயோ ராமா. அக்கா நெருக்கமாயிடுவா, என்னோட இம்பார்ட்டன்ஸை விட அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட கிடைச்சிடும். உங்களுக்குள்ள சின்ன பதட்டம் இருக்கான்னு கேட்குறேன். இருக்காதுங்க சார். இருக்குங்க சார். இருக்கு. எங்களுக்கு அதை பத்தி உங்க அக்கா வந்துருவாங்களா? இல்லைங்க சார், நான் அக்கா வர மாட்டேன், அக்கா நான் போக மாட்டேன். அந்த மாதிரி செல்லம் கொடுக்குறாங்க, பட் அந்த மணியோட வேல்யூயும் புரிய வச்சு செல்லம் கொடுத்தா பெட்டரா இருக்கும் ஃபீல் பண்றேன். யாரு? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. பையன் பேரன் கேட்கறானா, நான் அப்புறம் அந்த பாசத்தை காமிச்சு தான் ஆகணும். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? தாத்தாட்ட ஃபோன் பண்ணுங்க, ஆர்டர் போடலாம், உடனே வரும். அப்போ அது அவரு டைரக்டா அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்றாங்களே குழப்பமா இருக்கே. சின்ன விஷயங்களா இருக்கும். அதை கூட எங்க அப்பா இந்த இதை எங்க அப்பா பண்ணாங்கன்னா பெஸ்ட் அப்படி பண்ணுவாங்க. நீங்க ஆனா சிம்பிளா தான் பண்றீங்க. நான் ஏய் புள்ளைகிட்ட பார்த்து பேசு, பொருள் வந்துரும் பாத்துக்க. வேண்டியதானே? நீங்க நல்லா காஸ்ட்லியா நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன். இவருடைய டெசிஷனை விட அப்பா டெசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேக்குறீங்க? அது கேக்குறதே இல்லையே. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா?
ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும் சார். அப்ப இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. வாரத்துல ஒரு நாள் எப்பயா பார்க்கணும்னு நினைச்சா நாங்க ஒரு நாள் பீச்சுக்கு போறப்ப அவரும் வந்தா அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்துல 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. வந்து எங்க அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சார் இன்னொன்று சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. எங்க மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. அவங்க டாட் லிட்டில் பிரின்சஸா இருக்காங்க, சில இதெல்லாம் இருக்கும்ல, அதுல இது நீ பண்ணக்கூடாது. கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது. அப்பா வேறு கணவர் வேறுன்னு ஏன் உங்களால ஒத்துக்க முடியல? அப்பா மாதிரி தானே சார், அப்புறம் அவரும் பார்த்துக்கணும். நீங்கெல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.